இன்றைய ஜீவா வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம். அதில் 119ஆம் சங்கீதம், அதில் 124ஆம் வசனம். சங்கீதம் 119, 124. உம்முடைய அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். இன்றைய தினம் நம்ம தேவன்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும், உம்முடைய காரியங்களை எனக்கு போதியும். பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரரும் அழகாக கேட்டுக்காரு, உமது பிரமாணங்களே எனக்கு போதியும். பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் வேற, புதிய ஏற்பாட்டு பிரமாணங்கள் வேற, ஆனால் ரெண்டும் ஒன்று தான். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை பிரமாணங்களும் ராஜரிக பிரமாணத்தில் அடங்கிவிடும். ஒருவரில் ஒரு அன்பாயிருங்கிறதுல சகலம் அடங்கிவிடும். தேவன் எல்லாத்தையும் குறைச்சிட்டு ரெண்டாக கொடுத்தாருலாம் கிடையாது, எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். அன்புன்றது தான் புதிய ஏற்பாட்டின் பிரமாணம். நம்ம அதில் தான் வாழ்கிறோம். புதிய ஏற்பாட்டின் பிரமாணங்களில் வாழ அழைக்கப்பட்டவர் நம்ம. சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு, உமது கிருபையின்படியே என்னை நடத்தி. பாருங்க, உமது கிருபையின்படியே உமது அடியேனை, அதாவது கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளாக நீங்கள் நம்ம தேவனுடைய அடியார்கள் நீங்கள். அதான் அழகா சொல்றாரு அவர், உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நம்ம தேவட்ட வாயிலை தந்து சொல்லுவோமா, ஆண்டவரே உமது சத்தியத்தை உமது காரியங்களே எனக்கு புரிய மாட்டவரே, நான் என்ன செய்யணும்னு எனக்கு புரிய மாட்டவரே, நான் இப்போ ஒன்றும் புரியாமல் இருக்கேன் ஆண்டவரே, வேதத்தை படிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, ஆனாலும் அது என்னென்னு புரியாமல் நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எப்படி ஜெபிப்பது, எப்படி வேதத்தை படிப்பது, எப்படி உமக்கு உணர்ந்த பாத்திரமாக நடப்பது, உங்களுடைய சத்தத்தை கேட்டு நடப்பது எப்படின்றது நான் புரியாமல் என்னோட சுயத்தின்படி நடந்து கொண்டிருக்கேன் ஆண்டவரே, எனக்கு நீர் போதிய மாட்டவரேன்னு தேவனை கேட்கிறோமா? தேவனுக்கு மிகவும் பிடித்தமான காரியங்கள் இது ஒன்று. தேவனே என்னை போதி தருள் மாட்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அப்போ தேவன் அவரை கேட்கும் பொழுது, நம்ம நடக்க வேண்டிய வழிகளை தேவன் ஒப்படைக்கும் பொழுது அவர் நம்மளை போதித்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லுது. சங்கீதத்தில் பார்க்குறோம், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ தேவ ஆலோசனை பெற்று வழி நடத்தப்படுவதற்காக நாம் ஆயத்தமாகும். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுக்கு ஆலோசனை கேட்போம். ஆண்டவரே இந்த காரியம் நான் எப்படி செய்யணும், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே நான் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்போம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் குறைவா, இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகளா, கடன் பிரச்சனைகளா, வேலையில் பிரச்சனையா, வெளியே உறவினருக்குள்ள பிரச்சனையா, நண்பருக்குள்ள பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன்கிட்ட கேட்போம். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு புதிய மாட்டவரே. தேவன்கிட்ட கேட்கும் பொழுது தேவன் அதி அற்புதமாக உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியம் தான். அப்பா அம்மாட்ட கேட்டு நடக்கிற பிள்ளை மேலே பேரண்ட்ஸ் பிரியமாகணும். ஸ்கூலில் டீச்சர் சொல் பேச்சு கேட்டு நடக்கிற பிள்ளைகள் மேலே டீச்சர் பிரியமாக இருப்பாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவும் ஒரு வாத்தியார் தான், ஒரு டீச்சர் தான், ஒரு போதகர் தான். அப்போ நம்ம அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அப்படின்னு ஆலோசனையை பெற்று நம்ம நடத்தப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அது எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகளா, குடும்பத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம், தேவன்கிட்ட கேளுங்க, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன தகவல் நீங்கள் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். உம்முடைய கிருபையின் படி உமது அடியேனே உமது கிருபையின் படி நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சங்கீதக்காரர் சொன்னது போல இந்த தினம் நம்ம கேட்போம், தேவனே உமது பிரமாணங்களை எனக்கு போதிய மாட்டவரே, நான் எப்படி நடக்க வேண்டும் என்றது போதிய மாட்டவரே அப்படின்ட்டு வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். உடனடியாக உங்களை வழிநடத்த ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பண்ணுவோம். பிதாவே, உமது கிருபையின்படி எங்களை நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சங்கீதக்காரர் சொன்னது பார்த்தவனே, நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு போதிய மாட்டவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தகவனே, நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன பேச வேண்டும், என்ன பேசக்கூடாது என்பதை நீர் எங்களுக்கு போதிய மாட்டவரே. பேதைகளை ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு பேதைகளை தெரிந்து கொண்ட தகப்பனே, பேதைகளை ஞானியாக மாற்றும் தகப்பனே, எங்களை மாற்றும். உமக்கு உகந்த பாத்திரமாக உமக்கு பிரியமானபடி எங்களை மாற்ற மாட்டவரே. அதற்காக நாங்கள் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ள ஆர்வமுடன் காத்திருக்க மாட்டவரே. நீர் எங்களை வழிநடத்துவேன் என்று சொன்ன மகாத்திரமைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு நாங்கள் அதிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க மாட்டோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் வழிகளை உம்மிடத்தில் பெற்று ஒப்படைத்து உம்மிடத்தில் ஆலோசனை பெற்று, ஆலோசனை கர்த்தராகி உம்மிடத்தில் ஆலோசனை பெற்று அவர் வழிகளை மாற்றிக்கொள்ள செம்மைப்படுத்திக் கொள்ள
அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் வயதானவர்களை உங்களுக்கு தெரியுமப்பா. வயதான காலத்தின் பலவீனங்களுக்கு அவர்கள் நீங்களாக்கி பாதுகாத்து கொடுங்கப்பா. குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அன்னையத்தையும் உமது பாதத்திலே தெரியுமப்பா. நிரம்பி அவளை பாத்திரமா அவளை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் கேட்டு உமது பிரமாணங்களை அறிந்து கொண்டு அதிலே நிலைத்தெனக்கு உதவி செய்கின்றவரே. அழைத்த உண்மையுள்ளவர்களே ஆசீர்வதிப்போம்ப்பா. இயேசுவின் மூலமாக கேட்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.